ஆசரிக்க இருக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம் பண்ண கடவோம். நாம் யாவரும் எழுந்து தேவநாமமைக்காக 277வது பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம்.
கண்டேன் வேத நூலிலே பாலர் அவர் சொந்தந்தான் தாங்க அவர் வல்லவர் தான் என்ற 200 377வது பாடலை நாம் யாவரும் எழுந்து தேவநாம மகிமைக்காக நாம் பாடுவோம். திருநெல்வேலி பாலியர் சங்கம் வரலாறு. இன்றைய சிறுவர்களை நாளைய திருச்சபையின் தூண்கள் என்று கருதிய சிறுவர் மீது பாரம் கொண்ட தேவனுடைய தாசர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் திருநெல்வேலி பாலியர் சங்கம். பாலியர் சங்கம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் திரு சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா அவர்கள் தான். ஆழ்வாநேரி சர்க்கிளை சேர்ந்த திரு சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா அவர்கள் மண்டபசாலை என்னும் ஊர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தபோது மாணவர்கள் பேசிய கெட்ட வார்த்தைகளையும் பொய்களையும் அவரால் சகிக்க முடியவில்லை. தண்டனையால் அவர்களை மாற்ற முடியாது என அறிந்தார். சாமுவேல் ஐயா பாளையங்கோட்டை வந்தபோது அவரும் அவருடைய நண்பர் GS மதுரம் என்பவரும் மாதக்கணக்கில் அழுதி ஜெபித்தனர். பல நாட்கள் மாலை வேளையில் காட்டுக்குள் சென்ற பாரத்தோடு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபம் வீண் போகவில்லை. 1989ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி மாலை பாலை அஸ்போன் பள்ளியில் வைத்து
பாலர் பக்தி விருத்தி சங்கம் பிறந்தது. முதல் கௌரவ செயலராக திரு சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா அவர்களே பொறுப்பேற்றார்கள். சிறுவரை இரட்சகர் கண்டு ஆதாயப்படுத்திக் கொள்வதே பாலியர் சங்கத்தின் முழு நோக்கமாகும். அன்றிலிருந்து இன்று வரை சிறுவர்களுக்காக பாரத்தோடு செயல்பட்டு வரும் பாலியர் சங்கம் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. கிபி 1991ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாலியர் சங்க ஊழியத்தில் மிக மிக முக்கியமானது பாலியர் நேசன் பத்திரிகை. ஆசியாவிலேயே சிறுவர்களுக்காக வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை இதுதான். சிறு பிள்ளைகள் சிறு வயதில் இருந்தே வேத வசனங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை தான் பாலியர் நேசன் பத்திரிகை. வேறு என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்போமா? பாலியர் நேசன் பத்திரிகையில் வேத வசனத்திற்குரிய விளக்கம், வேதாகமத்தை படிப்பதற்கான முறைமைகள், முத்தான தங்க வசனம், குட்டி குட்டி கதைகள், உண்மை சம்பவங்கள், ஆர்வத்தில் தூண்டும் படக்கதைகள், சின்னஞ்சிறு குழந்தைகளின் வண்ண வண்ண ஓவியங்கள், நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உணவு குறிப்புகள், வேத அறிவை வளர்க்கும் தேடி கண்டுபிடி, விசுவாசத்தை வளர்க்கும் சாட்சிகள் போன்றன கொடுக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்ல, ஆயுட்கால அங்கத்தினர்களின் கியூட்டான புகைப்படங்கள் பின்னட்டையிலும், ஸ்மார்ட்டான குட்டி சிங்க குழந்தைகளின் புகைப்படங்கள் முன்னட்டையிலுமாக வெளிவரும் கலர்ஃபுல்லான புத்தகம் தான் நம்ம பாலியர் நேசன் பத்திரிகை. இது உலகமெங்கும் உள்ள அநேக சிறு பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் சென்று வருகிறது. இதன் மூலம் அநேக சிறுவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சியுள்ளவர்களாய் மாறியிருக்கிறார்கள். தொடர் தினமும் பாலியர் சங்க ஊழியர்களுக்காகவும் பாலியர் சங்க பத்திரிகைக்காகவும் ஜெபியுங்கள். பாலியர் சங்க பணியின் ஒரு பகுதியாக பாலர் ஞாயிறு ஆசரிக்கப்படுகிறது. ஆரம்பமான வருடம் தெரியவில்லை. ஆனால் சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா அவர்கள் எழுதி பாடிய பாலர் ஞாயிறு பாசமாய் வாரும் என்ற பாடலை மறக்க முடியாது. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறை பாலர் ஞாயிறாக ஆசரித்து வருகிறோம். பெற்றோருக்கும் பாலியர் சங்கத்திற்கும் இணைப்பு பாலமாக பாலர் ஞாயிறு இருந்து வருகிறது. குத்துச்சண்டை வீரர்லாம் யார் பார்த்துருக்கீங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் பேர் குத்துச்சண்டை வீரர்களாக வர போகிறாங்க. இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க. குத்துச்சண்டை வீரர்களாக டான்ஸ் ஆட போகிறது பாய்ஸ். Hey,
இல்லைன்னா அந்த கவிதையாக இருக்கட்டும், தயவுசெய்து அந்த கவிதையை தாங்க நாங்கள் பாலினேஷனில் பப்ளிஷ் பண்ணுறோம். ரொம்ப அழகாக சூப்பராக கவிதை, நாடகம், அது ஒரு பாலி சங்க வரலாறு. ஏற்கனவே நாங்கள் கத்தரின் மந்தில் வா அப்படிங்கிற ஒரு வரலாறு நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனலில் இருக்குது, பாலினேஷன் யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் இன்னும் பாலி சங்க வரலாறு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வரலாறு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு குறும்படமாக அது வெளியில் வரப்போகுது. அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வரலாறு முதல்ல வாசித்தது நம்ம திருச்சபை தான். 1891ஆம் ஆண்டு இந்த பாலி சங்க மூலியமாக ஆரம்பிக்கப்பட்டது. 1891ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த பால ஞாயிறு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1897ஆவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. 1800 அந்த வருஷம் குறிப்பிடப்படலை. நாங்கள் அதை கேதர் பண்ணோம். நேற்று தான் அதை விசாரித்தோம். பாளையங்கோட்டையில் RS ஜேக்கப்னு ஒரு ஐயா இருக்காங்க, நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க. அவங்க அந்த ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த பால ஞாயிறு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு அழகாக சொன்னாங்க. எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? சாமுவேல் பாக்கியநாதன், மதுரையா இவங்கெல்லாம் கூடி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த காலத்தில் வந்து அவங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. சின்ன பிள்ளைகளுக்காக ஏதாவது ஆரம்பிக்கணுமே பாலியல் பக்தி விருத்தி சங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கையும் போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அப்போ ஹெல்ப் கேட்கும்போது இந்த அந்த வரலாறு நாங்கள் அதை எடுக்க போகிறோம், ஷூட் பண்ணும்போது எடுக்க போகிற இந்த கதையை நமக்கு சொல்லியிருக்கோம். அப்போ பயங்கரமான எதிர்ப்பு. சொந்தக்காரங்க கூட வர சொல்லிட்டு வீட்டை கதை அடைச்சிட்டு இங்கே போயிடுறாங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் வாங்க உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் கூட வெயிலில் காத்து விடுத்துருக்காங்க 3 மணி நேரம் நடு உயிரில். நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க ஒரு ஆள் ஒரு மரத்தடிக்கு சொல்லிட்டாரு. அந்த மரம் பட்டுப்புற மரம், அந்த மரத்தடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வரல. என்ன பண்ணுறது தெரியாம மக்களுக்காக நம்ம காத்திருக்கிறத விட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டை டக்கரமாள்புரம்னு ஒரு இடத்துல உச்சி வெயில்ல, மண்டை பழக்கிற உச்சி வெயில்ல நேர்முழங்கால நின்று ஜோம் பண்ணி எழுதப்பட்ட பாடல் தான் பால ஞாயிறு பாசமாய் வாரும். அந்த பாடலை உணர்ந்து படிக்கும்போது நமக்கு ஒரு வைப்ரேட்டிங் நம்ம உள்ளத்துக்குள்ள வரும். அந்த பாடலை எழுதி அவங்களே டியூன் போட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடிட்டு கதீட்ரல் சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் அந்த வீதிகள் எல்லாம் பாடி பாடி பிச்சை எடுத்தார்கள் அது குறிப்பிடப்பட்டது. அந்த பாட்டை பாடிக்கிட்டே வீடா அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. பாடி ஒவ்வொரு வீட்லையா போய் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ தாங்க சின்ன பிள்ளை ஊழியத்துக்குன்னு கருப்பட்டி, பொரியடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பனங்கிழங்கு இதெல்லாம் சேகரித்து பாளையங்கோட்டையில் கதீட்ரல் சர்ச்சில் வச்சு அதுக்கு அடுத்த வாரம் சண்டே சர்வீஸில் வெளியில் சேல், முதல் சேல் இந்தியாவிலேயே இல்லையா உலகத்திலே நடைபெற்ற முதல் சேல் இதுதான், பாலிய சங்க சேல். அதுக்கப்புறம் இதே சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா IMSக்கு முதல் மிஷனரியா போறாங்க. அதுக்கப்புறம் இந்த IMS சேல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. முதல் சேல் பாலிய சங்கத்துக்காக அன்னைக்கு போடப்பட்ட வித்து தான், அந்த அமௌண்ட் தான், அதுல கிடைக்கிற முதல் அமௌண்ட் இன்னைக்கு பாலிய சங்கத்துக்கு முதலீடு. அந்த பணத்தை யாராலையும் எடுக்கவே முடியாது. அது எந்த செக்ரட்டரியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கலாம், பிஷப் ஐயாவா இருக்கட்டும், யாருமே அந்த அமௌண்ட் தொட முடியாது. அந்த அமௌண்ட்ல இருந்து கிடைக்கிற வட்டி அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் காலங்களில் கஷ்டப்படுகிற ஏழை பிள்ளைகளுக்கு உதவுவதற்கு ஒரு பங்காய் பயன்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கொடுப்போம் பாலிசனுக்கு. போன வாரத்துக்கு முதல் வாரம் நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அப்போ வெளியில் நிறைய பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பையனுடைய சட்டை கிழிஞ்சிச்சு, அது ஒரு பட்டன் தான் இருக்கு அவனுக்கு, இது எல்லாம் ஊக்க வச்சு குத்தி போட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன்கிட்ட எங்கள் ஊழியரில் ஒரு ஆள் கேட்கறாரு, எப்பா வேற சட்டை இல்லையா, சர்ச்சுக்கு இந்த சட்டை போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சிரிச்சுட்டே சொல்கிறான், இந்த வருஷம் பாலிய சங்கத்திலேருந்து எங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ட்ரெஸ்ஸில் எனக்கு தருவாங்க, அந்த புது சட்டையை அடுத்த வருஷம் போட்டுக்குவேன் என்றால். கஷ்டப்படுற பிள்ளைங்க இந்த வருஷம் நாங்கள் ஸ்கூலுக்கு போக முடியல, ஆனாலும் 2213 பேருடைய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் ஊழியர்கள் எல்லா வீடுகளுக்கும் கிராமங்களுக்கு போய் பெற்றோரை இழந்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய லிஸ்ட், அவ்வளோ லிஸ்ட் இருக்கு. அதனால உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே வரணும். பழமொழி சொல்லுவாங்க, ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளர்ந்து சொல்லுவாங்க. கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழை பிள்ளைகளுக்கு உதவும் போது எங்களுடைய ஊழியத்திலையும் கஷ்டப்படுகிற நாங்கள் கொடுக்குற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சால் நிச்சயமாக அதனுடைய பலன் ஆண்டவர்களுக்கு தருவாங்க. ஒரு பிள்ளைக்கோ 5 பிள்ளைக்கு 10 பிள்ளை உங்களுடைய குடும்பத்தையும் சாரும். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக அதனுடைய பலன் ஆண்டவர் தருவார். அது மட்டும் இல்லை, கடந்த
முறை ஒரு ஊரை சொல்லியிருந்தேன், பாலினேசன் பத்திரிகைக்காக மாதந்தோறும் கொடுக்குற அந்த பத்திரிகை தடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீண்டுமாக உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். முதல்ல நம்ம சர்ச்சு தான் நான் சொன்னேன், அதுக்காக உற்சாகமாக கொடுத்தீங்க. மாதந்தோறும் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் உற்சாகமாக வாக்கு கொடுத்தீங்க. நிச்சயமா அந்த வாக்கின் விதமாக தடைபடாமல் பாலினேசன் இந்த மாதம் வந்திருக்கு. அல்லேலூயா. சத்தம் பாலினே சொல்லலாமா? எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, ஏன்னா ஸ்டாப் ஆயிருமோ அப்படின்னு. அநேக திருச்சபையின் மக்கள் உதாரணமாக இந்த பத்திரிகை தடப்படக்கூடாது. என்னுடைய ஃப்ரெண்டு அவர் மாலிக், அவர் பேர், என் கூட என்னுடைய சொந்த ஒரு சுரண்டை. அப்புறம் ஒரு நாள் தச்சுமே பேசிக்கிட்டு இருந்தோம் வாட்ஸ்அப்பில். சில நேரங்களில் நாங்கள் எந்திரிச்சோம்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நைட்டு நேரத்தில் பேசுவோம். பகல் நேரத்தில் வாய்ப்புடைய ஒரு அமெரிக்கா அங்கங்கே இருப்பான். அப்போ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார் பேரண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குரூப் ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நான் சாட் பண்ணும்போது நான் இந்த காரியத்தை நான் சொன்னேன். சொல்லும்போது அவன் என்னுடைய பர்சனல் சாட் பண்ணிட்டான். என்னடா பிரச்சனை? ஏடா பாலினேசன் ஒரு பத்திரிக்கை, அது வரலாற்று பூர்வமான பத்திரிக்கை, சின்ன பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துகிற பத்திரிக்கை அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் அவன் என் ஃப்ரெண்டு, இந்த மாதம் உனக்கு 20,000 அனுப்பிவிடுறேன், அந்த பிள்ளைகளுடைய பாலினேசன் தடப்படுற மாதிரி நீ என்ன உதவினாலும் என்கிட்ட கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க. யாரு? மாலிக், ஒரு முஸ்லீம். அவருக்குள் ஏற்பட்ட ஒரு தாக்கம் ஏனென்றால் நம்ம ஊழியத்திற்காக அநேக மக்கள் அவன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்க உனக்கு எப்படி அப்படிலாம் தோணுது? நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அசம்பிளியில் எனக்கு சொல்லி தந்த வார்த்தையை நான் வச்சு நான் ஜெபம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா பிள்ளைகளுக்கு விதைக்கப்பட்ட விதை, இந்த வயசுல விதைக்கப்படுற விதைகள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு நாள் வீணாய் போகவே செய்யாது. இந்த வருஷத்துல பிள்ளைகளுக்காக எடுக்கிறீங்க பாருங்க முயற்சிகள், ஒரு நாள் வீணாய் போகவே செய்யாது. அது விருட்சமாய் வளர்ந்து உடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தின் கருவியாக. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுற காரியம் அது வீணா போகாது. எத்தனையோ ப்ராப்ளம் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் மத்தியில் விதைக்கிற விதை வந்து வீணா போகாது. நான் ஒரு முதல்ல நான் தங்கியிருந்த ஊழியத்துக்கு வந்த புதிது. அப்போ எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அப்போ திருச்சபையில் அரசியல் சண்டை, 2 குரூப் பயங்கரமான பெரிய வெயிட்டா சண்டை நடந்துட்டாங்க 2004. அப்போ நான் ஒரு 6 மாதம் ஸ்கூலுக்கு மட்டும் தான் போயிருக்கேன். ஹவுஸ் விசிட்னு எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்கிட்ட சொல்றாங்க, ஹவுஸ் விசிட் போங்க, மக்களெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்போ அப்படியே ஒரு வீட்டுக்கா போகணும்னு ஆசை. ஒரு ஊரில் நான் தங்கியிருந்தேன். அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது வாசலில் நின்று அண்ணே வரலாமா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தோம், என் முகத்தை பார்த்தோன்னே, ஓ இவர் சிறுவர் ஊழியர்களுக்கு டயசிஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு அவங்க என் வாசல் தான் நிற்கிறேன். எசுறாங்க ஏசிட்டே இருக்காங்க. உள்ள வெளியில போகணும்னு சொல்லலை. எனக்கு என்ன பண்றதே தெரியல. ஏன் ஏசுறாங்க, எதுக்கு ஏசுறாங்க? டயசிஸ் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, பயங்கரமா ஏசுறாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேன். வெளியில போச்சோன்னா நான் போயிடுவேன். நின்றுக்கிட்டே இருக்கேன். நம்ம ஏன்னா நம்ம டக்குன்னு நம்ம போயிட முடியாது. நான் ஒரு ஜோம் மட்டும் போட்டா அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு கேப் கொடுக்கவே இல்லை. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நினைக்கிறேன். அவன் ஸ்கூல்ல நான் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் தான் கதை சொல்லியிருந்தேன். அப்போ அங்கிருந்து வந்தவன் அந்த பையன் என்ன பண்ணான், வேகமா வந்தான். அண்ணே ஜோசப் அண்ணே, நீங்க வாசல்ல நின்றுட்டு இங்க வாங்க. அப்பாவி கொஞ்சம் அனுப்பியா விட்டுடா. உள்ள சோபாவில் உட்கார வச்சு மறுபடியும் ஏசத்தாண்ட அவங்க அப்பா மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் கைப்பிடி தரதான் எழுந்து போயிடும். அப்பா இந்த அண்ணன் யார் தெரியுமா? எங்க ஸ்கூல்ல கதை சொல்லுவாங்க. நான் நேற்று கூட அவங்க நைட்டு நாங்க உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்ட தெரியுமா அப்படின்னா. அவங்க அப்பா அப்படியே பார்த்தாரு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்திருக்கு அந்த கதையை அது கூட திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த கதையில சொல்லி முடிச்சிட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் தான் அவங்க அப்பாட்ட சொல்லிருக்கேன், அப்பா என்னை மன்னிச்சுங்க, இனிமே நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எங்க ஸ்கூல்ல ஒரு அண்ணன் இப்படி கதை சொல்லி தந்தாங்க அப்படின்னு அதுக்கு முதல் நாள் சொல்லியிருக்காங்க. என்னை பிடிச்சிட்டு சொல்றான், இந்த அண்ணன் தான் அதை சொல்லி தந்தாங்க, ஏசுப்பாவை இந்த அண்ணன் எனக்கு காட்டினாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருந்தா அவருக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் பிடிக்கிட்டு இவனையா போய் திட்டணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த அண்ணன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா அரசியல் இருக்கலாம், குடும்ப சண்டை இருக்கலாம், தகராறு என்ன வேணாலும் இருக்கலாம், தயவு செய்து அதெல்லாம் தூக்கி தூர வச்சிருக்கலாம். அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவதற்கு நம்முடைய பிள்ளைகள் பயன்பட வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை படிக்கணும், பிள்ளைகள் இன்னும் வளரணும், என்னென்ன சாதிக்கணுமோ அப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகள் இன்னும் வளரணும், இன்னும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா உங்க பிள்ளைகள் நிச்சயமா இருக்கணும். அதுதான் வேணும்.
அதை நீங்க செய்யும் போது நிச்சயமா நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வருவார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து சிறு ஊழியர்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நான் சொல்றது இதே வார்த்தை தான். மாதம் 60,000 பிள்ளைகள் சந்திக்கப்படுகிறார்கள். அதற்காக ஏதாவது நீங்க உதவி செய்ய நிச்சயமா அதனுடைய பலனை உங்களுக்கு தருவார். நம்முடைய ப்ரோக்ராம் டெய்லி வந்துட்டு இருக்கு. நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் அழகாக அதுல ஷார்ட் ஒர்க்லாம் செஞ்சு அழகா சூப்பரா பில்சைக்கு அழகா அனுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால பிள்ளைகளுக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நிச்சயமா அது ரொம்ப 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 ஆசீர்வாதத்தின் காரியமாக அது விளங்கும். ஏன்னா இது லாக்டவுன் பீரியட்லையுமே முதல்ல ஒரு VBS ஒன்று போட்டோம். இந்த ஊழியர்கள்லாம் எப்படி நடக்க போதோ, ஏன்னா நாங்கள் ரெட்டிப்பான நன்மை அக்காலாக சொன்னாங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி ரெட்டிப்பு அப்படிங்கிற தலைப்பாண்டு தந்தார். அப்போ எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் நடக்க முடியாத சூழ்நிலை. நாங்கள் சர்ச்சில் போய் ஊழியம் செய்ய முடியாது. 7 மாதம் சர்ச் லாக்டவுன். அப்போ நாங்கள் ஊழியர்களாக நாங்கள் டெய்லி அப்போ எங்களுக்கு என்னன்னா அந்த லாக்டவுன் டைத்தில் டெய்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர். காலை சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய அபிஷியலாகவே நாங்கள் எல்லாருமே ஊழியர்கள், ஏன்னா வேற ஊழியத்துக்கு வெளியில் போக முடியாது. தொடர்ந்து ஒரு 40 நாள் லாக்டவுன் இருக்கிறது பெரிய லாக்டவுன். அந்த லாக்டவுனில் தான் முதல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுறோம். வெளியில் போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு டைம், அந்த டைத்தில் ஃபாஸ்டிங் இருந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே வெளியில் போக முடியாது, ஆனால் எங்களுக்கு தலைப்பு போட்டு தந்தீங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு T20 அப்படின்னு தந்துட்டீங்களே, எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு மாத்தின காரியம் ஊழியம் இனிமே உலகம் முழுக்க போவோம், உள்ளூர்லேயே நடக்கும். அல்லேலூயா. அதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்னா பாலிய சங்கம் வந்து ஆன்லைனில் போனதே இல்லை, அதிகமாக போனதே இல்லை. இப்போ உலகம் முழுக்க உள்ள மக்கள், உலகம் முழுக்க உள்ள பிள்ளைங்க கேட்குறாங்க, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ப்ரோக்ராமில் நாங்களும் கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நான் ஒரு புஸ்தகம் வந்து பிள்ளைகளுக்காக எழுதியிருக்கேன். நான் போன முறை நான் இங்கிலீஷ் பண்ணேன் எனக்கு தெரியல. ஜெயிக்க பிறந்தவர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து கதை புஸ்தகம் கிடையாது, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். பிள்ளைகளுடைய மனநிலைக்கு ஏற்ப சின்ன பிள்ளைகளிலிருந்து யூத் வரைக்கும் உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது ஆசீர்வாதம், எது ஆசீர்வாதம் கிடையாது. அதாவது 19 தலைப்புகள் இருக்கும், மொத்தம் 200 பாயிண்ட் இருக்கும். டக்குன்னு அவங்களுக்கு கேட்ச் பண்ணுற மாதிரி எது தப்பு எது சரி, எக்ஸாம்பிள் எப்படி படிக்கணும், அப்பா அம்மானா யார், அவங்க எப்படி நடக்கணும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிற முதற்கொண்டு இதில் சுருக்கமாக நான் எழுதியிருக்கிறேன். இதனுடைய யாருக்காவது வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய விலை 10 ரூபா தான். இது வந்து நீங்கள் சும்மா கூட நீங்கள் வாங்கி பாருங்க, எப்படியும் உங்கள் வீட்டில் இது இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இப்படி நாம் தியானிக்கும்படியாக வசனத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதத்தின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளில் ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளின் ஆசீர்வதியும் உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தினேன். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்த வசனம், இன்னைக்கு 1வது நாள் வேற, நல்ல வாக்குத்தத்த வசனம். இன்னைக்கு அழகாக பிள்ளைங்க சூப்பராக முன்னால் வந்து நிறைய காரியங்களெல்லாம் செய்து காட்டினாங்க. ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக அவர்கள் செய்து காட்டினார்கள். இதை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின அன்பிற்குரிய ஞாயிறு ஆசிரியர்கள் யாரையும் அன்போடு நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்றும் அன்பான அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். திருச்சபை பெரியவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த வசனத்தை நான் இன்றைக்கு காலையில் நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வாக்குத்தத்த வசனம். என்ன பால ஞாயிறமா ஒரு வாக்குத்தத்தம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உள்ள ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளர்வார். விசுவாசத்தோடு எங்க மனசுல சொல்லி, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளர்வார். இந்த ஒலிவ மரம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியுது. இதை குறித்து நான் விளக்க அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஒலிவ மரம் என்றால் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆரோக்கியத்தின் அடையாளம் ஒலிவ மரம். 2வது, இந்த ஒலிவ மரம் வந்து எந்த வீடுகளில் இருக்கா அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். 3வது, இந்த ஒலிவ மரத்தினால் செய்யப்படுகிற எந்த காரியமும் கெட்டு போகாது. அது பொருள் உணவுப் பொருளாக இருக்கலாம், எதனால் இருக்கலாம், அது
எதிர்காலத்தின் அடையாளம். ஒன்று ஆரோக்கியத்தின் அடையாளம், ஆசீர்வாதத்தின் அடையாளம், எதிர்காலத்தின் அடையாளம். உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் இப்படியாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆரோக்கியத்தின் அடையாளமாக, ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, எதிர்காலத்தின் அடையாளமாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் உங்க வீட்டை சுற்றிலும் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கற்றுத் தருகிறார். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமா வாழணுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் கொரோனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கொடிய விஷம் உள்ள ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட வியாதிகள், கண்ணுக்கு தெரியாத வியாதிகள், கொடூரமான வியாதிகள். சென்னையில் என்னுடைய நண்பர் ஒரு டாக்டரா இருக்கான். அவங்க ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்ல ஒரு காரியம் எனக்கு ஷாக்கிங் ஆகிடும். ஒரு கொசு அது கடிச்சுன்னா போதுமா உடம்புல உள்ள ரத்தமே நம்ம ஐஸ் கட்டி மாதிரி உரிந்து இறுகிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் இருக்கும், ஆனால் செயல்பட முடியாது. அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான வியாதிகள், கண்ணுக்கு தெரியாத வியாதிகள். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட், ஒரு வியாதி வந்தால் தான் அது ஒரு பெரிய வியாதிமா நமக்கு தெரிந்த தவிர கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் ஏகப்பட்டது இருக்கு. இது எல்லாவற்றினின்று மருந்துகள் நமக்கு சுகத்தை தருவதில்லை. மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு சுகத்தை தருவதில்லை. நம்ம சாப்பிட்ற கசாயம் நமக்கு சுகத்தை தருவதில்லை. அப்படி நம்ம நினைச்சிருந்தோம்னா நம்மள மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவில மங்கு நாட்கள் வேற யாருமே கிடையாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம், ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்ம மேல இருக்கிறதுனாலதான் நாம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை ஆரோக்கியத்தின் அடையாளமாக நான் மாற்றி தருவேன். வீட்டை சுற்றி இப்படிதான் இருப்பாங்க, ஆரோக்கியத்தின் அடையாளம். இரண்டாவது, ஆசீர்வாதத்தின் அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். மூணாவது, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தின், ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தின் எதிர்கால தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைங்க எதிர்காலத்தின் அடையாளமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் உங்க கையில தந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க எப்படியாக வழி நடத்துகிறீர்கள்? ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறார். மரத்தை வெட்ட போனாங்க தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள். மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஆத்தங்கர ஓரத்துல மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோடாரி கை தவறி ஆத்துல விழுந்துருது. அதுல ஒரு சத்தம் போடுறான், ஐயோ இது இரவலாக வாங்கப்பட்டது, கடன் வாங்கிட்டுலாம் வந்திருக்கோம் கோடாரிய, அவன் திருப்பி கொடுக்கணுமே, இதுதான் வேணும்னு கேட்பானே, என்ன செய்யறது? இதை போலதான் நம்முடைய பிள்ளைகள், ஒலிவ மர கன்றாய் ஆண்டவர் நம்ம கையில் தந்திருக்கிற பிள்ளைகள் இரவலாய் தந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நல்லவர்களா, ஞானம் உள்ளவர்களா, திருச்சபைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா வழிநடத்த வேண்டியது பெற்றோராகிய உங்களுடைய கடமை. பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய பெற்றோரின் சொல் பேச்சு கேட்டு நடந்தால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 4 காரியத்தை நான் வேகமா நான் சொல்லிட்டு போகிறேன். ஆனா நான் சொல்லும் போது அந்த சம்பவத்தை வீட்டில் போய் நீ வாசித்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம பிள்ளைகளை இப்படியாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் அப்படியாக இல்லாமல் வேறொரு வழியில அப்படியே போயிடுறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு லக்கு இருக்கும். அந்த லக் படி போகாம நம்முடைய பிள்ளைகள் நம்ம ஏரியாமலே வேற ஒரு ரூட்ல போயிடுறாங்க. அப்படி போனோம் அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டி விடுகிறோம். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நமக்கென்று வைக்கப்பட்ட ஒரு லக்கை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவது மிக மிக அவசியமானது. அழகா ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகா ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல இன்னைக்கு நான் வாசிக்க கேட்ட அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது கடைசி வசனத்தை பார்த்து நான் வாசிக்கிறேன். கடைசி 3 வசனத்தை. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ரைட், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னடா அது வாக்குத்தத்த வசனம்னு சொன்னாப்ல, அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்க பேசுறீங்களே என்ன அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப முக்கியமானது. யாருன்னா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல அற்புதம் செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு அற்புதம் செஞ்சுட்டு அந்த வழியை நடந்து போயிட்டு இருக்காரு.
அதுல விளையாண்டுட்டு இருக்க பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாருன்னா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க, எங்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னு கேட்டவங்க, உடனே அவர் அற்புதம் டக்குன்னு ஒரு கண்ணிமைக்கு நேரத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டு கம்பீரமா தள்ளியா நடந்து போறாரு. நடந்து போய்கிட்டு இருக்கும் அதில் விளையாண்டுகிட்டு இருந்த பிள்ளைகள் சத்தம் போடுறாங்க, எப்படி மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ. இதுல விளையாண்டுகிட்டு இருக்க பிள்ளைங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்குன்னா, அவங்க பெற்றோர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனா பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் அதில் இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, மதிப்பை உணராத பிள்ளைகள் ஒண்ணு. ரெண்டாவது, அதுல பாருங்க, எரிச்சலை உண்டாக்குகிற பிள்ளைகள். மூணாவது, பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காத பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. 3 கேட்டகரியா பிள்ளைங்க. அவர் யார்? தீர்க்கதரிசி அப்படிங்கிறது உணரல, மதிப்பை உணராத பிள்ளைகள். ரெண்டாவது, எரிச்சலை உண்டாக்குகிற பிள்ளைகள். மூணாவது, பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காத பிள்ளைகள். இந்த 3 கேட்டகரியா பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அதுல எத்தனை பிள்ளைகளை கரடி பீரியட் போட்டுனா 42 பிள்ளைகள். இப்ப நான் யோசிக்கிறேன், 42 கரெக்டா இருக்கும்போது அந்த பிள்ளைங்க 42 பிள்ளைங்க அதுல இருந்துப்பாங்களா? ஏன் 200 பிள்ளைங்க இருந்துக்கலாம், 100 பிள்ளைங்க இருந்துக்கலாம். 42 பிள்ளைகளை மாத்திரம் பீரி போட்டதுன்னு என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைங்க கரெக்டா இருக்காங்க, அந்த பிள்ளைகள் சரியாய் வழி நடத்தப்பட்டிருந்தார்கள். இதுல உட்கார்ந்துட்டு இருக்க எல்லா பிள்ளைகளும் சரியாய் வழி நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த 42 லிஸ்ட்ல இந்த கேட்டகரியில் இருக்கிற பிள்ளைங்க யாரும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. மதிப்பை உணர கற்றுக்கொள்வோம். ஐயாவா அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், பெரியவர்களா அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், பெற்றோரா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்கணும். அம்மா சோதிச்சுதா சொல்லாத, மதிப்பா பேச பழகிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லிப்பேன் நினைக்கிறேன். நான் பாஸ்கரன் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டில் போய் உட்கார்ந்து ஒரு பையன் ஓடி வந்தான். பார்த்துட்டு எங்கிட்ட முறைச்சு பார்த்தேன். நாங்கள் நிறைய நாடகத்தில் நடிச்சிட்டு பார்த்தீங்களா, முறைச்சு பாஸ்கரன் அப்படியே பார்த்தான். அவர் கொஞ்சம் கிளம்ப இருப்பார்ல, அவரை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பரவாயில்ல அவங்ககிட்ட பேச வரானேன்ட்டு உடனே வேகமாக உள்ளே போனோம். அவங்க அம்மா தோசை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாட்ட போய் மெதுவாக சொல்கிறாங்க, அம்மா இங்கே வா. என்னடா ஏமா நம்ம போன வாரம் பார்த்தோம் பார்த்தியா, அந்த நாடகத்தில் இவன் தான்மா தோசை சுட்டான். பாஸ்கர் அவங்க நாடகத்தில் தோசை சுடுற மாதிரி நடிச்சிருப்பாரு. நல்ல வேலை நம்ம ஒன்றும் சொல்லலையே நான் இருக்கும்போது அடுத்த வார்த்தை, அப்போ அந்த நாடகத்தில் இவன் தான் நான் டாக்டராக நடித்தான், சிரிச்சுக்கிட்டே ஊசி போட்டான் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவங்க அம்மா டேய் சட்டா போய் வச்சுக்கிட்டு நான் அடிக்க போகிறவங்களும் பார்த்தேன். அவங்க அப்படியே வாங்கிட்டு சொன்னாங்க, டேய் அப்பாவா அப்பாவேன்னு பேசுகிற மாதிரி எல்லாரையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ தலைவர் வீட்லேயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, யாரையும் மதிக்கிறது இல்லை. அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைங்க மதிப்பா பேச பழகணும். மதிப்புன்னா என்னன்னு பிள்ளைங்களுக்கு தெரியணும், வேல்யூ தெரியணும். வேல்யூ தெரியாத பிள்ளைங்க இருக்கக்கூடாது. பணம் தான் வச்சிருக்கீங்கன்னா அந்த பணத்தினுடைய வேல்யூ பிள்ளைங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சாகணும். ஒரு பிள்ளைங்க சாக்லேட் வாங்குறதுக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு போறாங்கன்னா அதோடைய வேல்யூ நிச்சயமா தெரிஞ்சாகணும். பணத்தின் மதிப்பு பிள்ளைகளுக்கு தெரியணும். இன்னைக்கு அநேக நேரங்கள் தெரியறது இல்லை. வேல்யூ தெரிகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எரிச்சலை உண்டாக்குற பிள்ளைகளா இருக்கவே கூடாது. ஆலயத்தில் எப்படி உட்காரணுங்கிறத பிள்ளைகளுக்கு வீட்டுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும். ஆலயத்துக்கு வந்து ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாது. எரிச்சலை, அதாவது மற்றவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்குகிற பிள்ளைகளா நம்ம பிள்ளைங்க இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க என்ன. மூணாவது, பின் விளைவுகளை பற்றி யோசிக்காத பிள்ளைகள். தீர்க்கதரிசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் அடிப்பாரே அப்படிங்கிற எண்ணம் இல்லாம பின் விளைவுகள் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நீங்க பிள்ளைகள் மட்டும் இல்லை, நிறைய பெற்றோர் அதை யோசிக்கிறது இல்லை. அப்பா ஒரு பையன் கேட்கிறான், அப்பா நான் +2ல நல்ல மார்க் எடுத்து என்ன செய்வீங்க, என்னது வாங்கி தருவீங்க, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். பின் விளைவுகளை பத்தி யோசிக்கிறது இல்லை. என்னடா உனக்கு வேணும், எனக்கு பைக் வேணும், அந்த பைக் வந்து 300cc, அதுதான் எனக்கு வேணும். பைக் கொடுக்காரு. அடுத்த வாரம் பைக் எடுத்துட்டு ஃப்ரெண்டோட 3 பேர் போறோம். டேங்கர் லாரியில் கூப்பிட்டு 3 பேருமே ஸ்பாட் அவுட். 3 பேர் இடையங்குடி பக்கம் நடந்த ஒரு சம்பவம். நான் வேற எங்கேயும் சொல்ல, வேற நாட்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லல. இடையங்குடி பக்கம் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இடையங்குடிக்கு திசையன்வெளிக்கு உள்ள ரோட்ல தான் நடந்துச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. பின் விளைவுகளை பற்றி யோசிக்காத பிள்ளைகளாகவும்
பெற்றோராகவும் இருக்கக்கூடாது. நல்ல மார்க் எடுப்பா, உனக்கு என்ன ஃபோன் கேட்டாலும் வாங்கிட்டாங்க, என்ன மாடல் கேட்டியும் வாங்கிட்டாங்க. சத்தியமா சொல்லாதீங்க. இந்த 3 கேட்டகரியில் உள்ள பிள்ளைங்க இந்த இடத்துல இருந்தாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம பிள்ளைகள் இருந்தால் ஒளிவு மர கன்றுகளை போல் எப்படி வளர்வார்கள்? இன்னொரு கேட்டகரியை பாருங்க. அதே 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த சம்பவத்தை சொல்றேன். அதுல ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு, அதாவது நாகமானுடைய குஷ்டரோகத்தை மாற்றுகிற பிள்ளையா இருந்தா அவருடைய கேரக்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இந்த பையன் எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் பாருங்க. இந்த பிள்ளைகள் இந்த மதிப்பை உணராத பிள்ளைகளா இருந்தார்கள். அந்த பிள்ளை மதிப்பை உணரும் பிள்ளையாய் வளர்ந்திருந்தார், வளர்க்கப்பட்டிருந்தார். எப்படி மதிப்பை? நம்ம எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மனுஷன் மட்டும் ரட்சிக்கப்பட்டா, இவனுக்கு மட்டும் சுகம் கிடைச்சதுன்னா எவ்வளோ பெரிய மதிப்பு நம்ம ஆண்டவர் மேல வரும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்கிட்ட மதிப்பை காட்டினான். எங்க தேசத்துக்கு நீங்க போனா உங்களுக்கு சுகம் கிடைக்கிற மதிப்பை உணரும் பிள்ளையாய் அவள் வளர்க்கப்பட்டிருந்தாள். 2வது பாருங்க, அந்த பிள்ளை டைரக்ட் அவன்கிட்ட போய் சொல்லல, அவன்கிட்ட போய் சொன்னா அடிச்சுக்குவான்னு தெரியும். எரிச்சலை உண்டாக்காத பிள்ளையா இருந்தாள். யார்கிட்ட? அந்த அம்மாட்ட போய் சொன்ன, அம்மா நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிட மாட்டீங்களா? ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எரிச்சலை உண்டாக்குற சூழல் நம்மை அறியாமலே வந்துடும். நான் முதல் பேச்சுலர் வரும்போது நான் இந்த அந்த ப்ராப்ளம் உள்ள நேரம்னு சொன்னா அந்த நேரத்தில் தான் ஊழியத்துக்கு அப்பாய் பண்ணாங்க. அப்போ வந்து ரொம்ப அதிகமான இந்த திருச்சபையின் சண்டைகள் நடந்த நேரம். அப்போ எனக்கு அதோட விவரம் தெரியும். ஏன்னா என்னுடைய பூர்வீகம் வந்து ஹிந்து பேக்ரவுண்டு. அப்போ திருச்சபையினுடைய சண்டைனா என்னன்னு தெரியாது, எப்படி இந்த முறைமைகள் ஆராதனை முறைமைகள் எதுவுமே தெரியாது. நம்ம கள்ளக்கம்பட இல்லாத உள்ள படைச்சோம், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம நினைச்சு ஓடிட்டே இப்பவும் அப்படிதான். அப்போ நான் தங்கியிருந்த இடம் 9 மணிக்கு மேலே ஹோட்டல் கிடையாது. அப்போ ஃபோன் வசதி எதுவுமே கிடையாது. வயிற்று பசி, பயங்கர பசி. அப்புறம் வரேன். அந்த நான் அதிகமாக நான் பேசுகிற ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கும் எனக்கு செக்ரட்டரியாக இருக்கிற அந்த ஐயாவுக்கும் பிடிக்காது, பயங்கர. அப்போ அன்னைக்கு தான் அது புதுசாக செக்ரட்டரி போடுறாங்க, அன்னைக்கு நான் போகிறேன். அப்போ போகும்போது பயங்கரமாக பார்த்த உடனே அப்படியே மூச்சு அப்படியே திருப்பிட்டாங்க. அப்போ திட்டுறாங்க. எதுக்கு திட்டுறாங்க எனக்கே தெரியல. ஊழியம் அப்படிதான் இருக்கும், நீ அப்படிதான் இருப்பா, அப்படிதான் திட்டுறாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் அப்படியே நம்ம பேசுறது ஏதாவது எரிச்சல் உண்டாக்கிட்டா அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். அவர் திட்டி முடிச்சுட்டு என்னப்பா அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் திட்டிருப்பாங்க. நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். திட்டிகிட்டே இருக்காங்க. நான் அப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னப்பா என்ன போடே பேசாம நீ சுரண்டே பார்த்து போ அப்படின்னு நான் அப்படியே அமைதியாக சொன்னேன். ஆனால் ரொம்ப வயிறு பசிக்கினேன், எனக்கு போகிறதுக்கு வசதி கிடையாதுங்க, காலையில் வேணா போயிடுறேன். அவர் கண்ணில் கண்ணீர் பங்கிச்சு. ஏன்னா நான் அப்படியே அவர்கிட்ட, ஏன்னா நைட் லேட் ஆகிட்டுனா அவர்கிட்ட தான் சொல்லுவேன், அண்ணே ஹோட்டல் எல்லாம் அடைச்சிட்டு. அவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல, விடிய ஹோட்டல் இருக்கு. அவ்வளோ 8:30க்கு மேலே ஹோட்டல் இருக்காது. திசைநிலையை தாண்டி போனால் நான் இடைவெளியில் தங்கியிருந்தேன். அப்போ ஹோட்டலில் எந்த வசதி இருக்காது. அவர் வீட்டில் போய் கொஞ்சம் பழைய சோறு இருந்துச்சு, அதை வச்சு நம்ம 2 பேருமே, அவரும் சாப்பிடாம தான் இருந்தார். அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார், என்ன திட்டேனப்பா ஏன்னா வீடுங்கண்ணே வயிற்றுக்கு சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போய் தூங்கும்போது தான் யோசித்து பார்த்தேன். நிறைய நேரங்களில் நம்மை அறியாமலே நமக்கு பேக்ரவுண்டாக காணப்படுகிற சூழ்நிலைகள் கூட சிலருக்கு எரிச்சலை உண்டாக்கலாம். ஆனால் உங்களுடைய சுபாவங்கள் மற்ற மக்களுக்கு எரிச்சலை உண்டாகாத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமா ஏதாவது ஒரு வழியில் வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான். திடீர்னு நம்ம இப்ப நான் தான் இருக்கேன், நாளைக்கே நான் இல்லாம போயிடலாம். ஒரு வாழ்க்கை தான். இன்னைக்கு வரைக்கும் எதை ஆண்டவருக்காக சாதிச்சேன்னா ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார், அவ்வளவுதான். இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பாய் முடிந்த வரை எரிச்சல் உண்டாக்காத பிள்ளைகளாக வாழ பழகிக்கொள்ளும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இந்த லாக்டவுனுக்கு முன்னால சென்னையில் ஒரு குடும்ப குடுவைக்கு போயிருந்தேன். அந்த குடும்ப குடுவையில் எனக்கு பேச தலைப்பு தந்தது என்ன அப்படின்னா இதே எரிச்சல். அப்புறம் பேசும்போது சொன்ன ஒரே வார்த்தை, கணவன் மனைவிக்கு எரிச்சல் உண்டாக்காதீங்க, மனைவி கணவனுக்கு எரிச்சல் உண்டாக்காதீங்க.
ஏனென்றால் ஒரே வாழ்க்கை, அது கிறிஸ்து நமக்கு அமைத்து தந்த வாழ்க்கை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு டென்ஷனோட வெளியிலேருந்து வரலாம். நம்ம பேசுற சாதாரண ஒரு வார்த்தை, கேட்குற ஒரு வார்த்தை வழக்கமாக கேட்டுப்போம். ஆனால் அந்த சூழ்நிலை எரிச்சலை உண்டாக்குற வார்த்தையாக இருந்திருக்கும். அதனால பேசுற வார்த்தையை பார்த்து ஞானமாக தான் பேசக்கூடாது. நம்முடைய கணவன்மார் வெளியில் இருக்கலாம், மனைவி வெளிநாடுகளில் இருக்கலாம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை 4 வார்த்தைனாலுமே சந்தோஷத்தை கொடுக்குற வார்த்தை. ஏன்டா சிங்கப்பூர்ல என் தம்பி பணியாற்றிட்டு இருந்தார். அப்போ அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்த சகோதரர் அவருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம், கூட்டு குடும்பம் ரொம்ப கஷ்டம், பயங்கரமான நெருக்கடியில தான் வேலை பார்க்குறாரு. காலில் ஃபுல் ஆனால் சூப் போடாமல் வேலை பார்க்கக்கூடாது. காலில் ஃபுல்லு பயங்கரமாக அவனோட ஃபீல் நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவார். ஆனால் ஏன்னா இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கஷ்டமா இல்லையா? இல்லை, நான் இவ்வளோ பட்சமாவது வேலை பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு டிகிலும் பார்த்தோம்னா தான் வீட்டுக்கு நான் ஏதாவது அனுப்ப முடியும். அது வேலை பார்த்துட்டே இருப்பார். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்கு பலம் தான் எதுன்னு நினைக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, 5 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மனைவிட்டு. அவன் 5 நிமிஷம் தான் பேசுவாள். அந்த 5 நிமிஷம் அவன் கூட 5 வருஷம் வாழ்ந்த ஒரு உணர்வை எனக்கு தரும் அப்படின்னு சொன்னான். இவர் மனசுல சொல்ல வேண்டிய காரியம் ஏதாவது சொல்லணும்னு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா அவருடைய மனைவிட்ட ஃபோன் பண்ணுவார். அவங்க வேற எதை பத்தி கவலை மாட்டாங்க. வீட்டில் அரிசி பருப்பு எது இல்லைன்னு எதையும் சொல்ல மாட்டாங்க. 5 நிமிஷம் தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சொல்லலாம். கடந்த வாரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் தம்பிட்டு பேசிக்கிட்டு நிறைய காரியங்களை அவருடைய ரூம்ல இருந்து சக நண்பர்களை பற்றி பேசியிருந்தாங்க. எரிச்சலை உண்டாக்காத பெற்றோராய், எரிச்சலை உண்டாக்காத பிள்ளைகளாக வாழப்படும் இந்த பிள்ளையை போல இந்த பிள்ளை பின்விளைவுகளை எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயல்பட்டார். இந்த நாகமார் மட்டும் சரியான வழியில சுகம் பெற்றா எங்களுடைய நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற பிள்ளையார். 6 பாயிண்ட் பார்த்துருக்கோம். முதல் 3 பாயிண்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு, அடுத்த 3 எப்படி இருக்கணும்னு, அடுத்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என்ன தீர்மானம் எடுக்க போறோம்னா, நம்ம பிள்ளைகள் அபாயகரமான பிள்ளைகளா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள்? உங்க கையில நான் விரும்புறேன். என்ன அது அபாயகரமான பிள்ளைகளா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அபாயகரமான பிள்ளைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ராஜா கேட்கிறாரு, ஏமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பிள்ளை சொல்லுதா, தன் தாயினால் ஏவப்பட்ட அந்த பிள்ளை யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும் என்று கேட்டார். இதுதான் அபாயகரமான பிள்ளை. கொடூரமா இருக்குல்ல? இந்த சம்பவத்தை வாசிக்கும் எனக்கே கைகாலம் உதற ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு தாய் இருப்பாங்களா? பிள்ளைகளுக்குள்ள விஷத்தை ஊட்டி பிள்ளை வளர்க்கிற அந்த தாய் அபாயகரமான பிள்ளை. நீங்க ஒலிவ மர கண்டுகளை போல நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஆனா சின்ன சின்ன காரியத்துல, ஏதேனும் ஒரு காரியத்துல நம்ம பிள்ளைகளுக்குள்ள விஷத்தன்மை போய்விடாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்கு. பிள்ளைகளுக்குள்ள எக்காரணத்தோடு விசுவாசம் இல்லை அப்படிங்கிற காரியத்தை சொல்லவே செய்வாங்க. விசுவாசத்தோடு பேச பழகிக்கொள்ள. ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு உண்டியல் கலெக்ஷன் ஒரு சமயம் ஒரு இடத்துக்கு போறேன். ஒரு அட்ரஸ் ஒரு பையன்கிட்ட கேட்க, அந்த பையன் அந்த அட்ரஸை பார்த்துட்டு கசக்கி கீழே போட்டு போயிட்டான். எல்லாம் தெரியும்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி போனா சொல்லி மறுபடியும் கேட்க, ஏன்டா இல்ல இந்த அட்ரஸ்ல இருக்க செத்தாலும் பேசக்கூடாது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. நிஜமா இந்த அட்ரஸ்ல இருக்க செத்தாலும் யார் அந்த இன்னொரு ஆட்டை விசாரிச்சு அது அந்த பையனுடைய சித்தப்பா. அப்பா கூட பிறந்த தம்பி. செத்தாலும் பேசக்கூடாது. அந்த பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. பிள்ளைகள் அடிக்கடி சொல்ல வார்த்தை, பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார். நாம எப்படி பேசுவோமோ அதை அப்படியே பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு காரியத்தை பிள்ளைங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அது பலனை கொடுக்கிற ஒரு காரியமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறும். அது கொடுக்கிறதா இருக்கட்டும், ஆண்டுடைய காரியமா இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லு, கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்யறது நாங்கள் ஒரு நாள் குறை வரப்படுறது. பிள்ளைகளுக்கு சொல்லி 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 வளர்க்கணும்.
விசுவாசத்தின் கருவியை நீங்க வாழ்ந்து காட்டணும். பரமக்குறிச்சின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்காங்க. வீட்டுல ஆள் இல்லை. அந்த பையன், ஐயா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா, ஏதாவது இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பையன் வீட்டுக்குள்ள போயிருக்கான். வீட்டுல போய் 10 ரூபா கிட்டு பாருங்க, ஒரு கிட்டத்துக்கு வந்து அப்படியே போட்டான். நல்லா சாப்பிடுங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் போய் போறதுக்கு மனசு இல்லை. அந்த ஆள் அப்படியே நிக்காரு. அந்த வீட்டுல உள்ள அந்த வெளியில போயிட்டு அவங்க கார்ல வர வரைக்கும் வெளியில வாசலே உட்கார்ந்துருக்காரு. உட்காந்துட்டு அவங்க அப்பா வந்து, ஐயா ஐயா என்ன இல்லையா, அந்த பையன் இந்த கெட்டதுக்கு போட்டாப்புல, எனக்கு ஒரு 10 ரூபா மட்டும் தாங்கய்யா. உடனே அந்த பிச்சைக்காரருக்கு அந்த கார்லயே கூட்டு போய் அவரு அந்த 1000 ரூபாய்க்கு சட்டை வேஷ்டி எல்லாம் எடுத்து கொடுத்து அவருக்கு சாப்பாடு வேண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்போ அந்த பையனை பத்தி அவங்க கேட்கும் போது அவங்க ஒரு ஆள் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வரும்போது கஷ்டப்பட்டவங்களுக்கு என்னன்னு கேட்காமலே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு அந்த பையன் அதை அப்படியே ஃபாலோ பண்றான் அப்படின்னா. இன்னைக்கு அந்த பையன் படிச்சு ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் குடும்பத்தோடு நல்லா இருக்காங்க. ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் அபாயத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? தலைகளை தாழ்த்தி நாம் சந்திப்போம். அன்பின் கர்த்தாவே, நல்லவரே வல்லவரே போதுமானவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல வளர்வதற்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையாய் தந்த எங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போயிடவே கூடாதுப்பா. எங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியத்தின், ஆசீர்வாதத்தின், எதிர்காலத்தின் அடையாளமாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல பெற்றோராய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. சிறு வயதிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை, ஞானமுள்ள பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகள் எரிச்சல் உண்டாகாத பிள்ளைகளாய் வளர்வதற்கு உதவி செய்யும். எதிர்காலத்தின் விளைவுகளை பற்றி யோசித்து வளர்வதற்கு உதவி செய்யும். மதிப்பை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் வளர்வதற்கு உதவி செய்யும். என்னுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்தவருக்கு உதவி செய்யும். சிறுவர் ஊழியர்களுக்காக மாதந்தோறும் கொடுக்கிற பிள்ளைகள், ஒண்டியல் மூலமாய் கொடுக்கிற பிள்ளைகள், குற்றாலம் காமிற்காக கொடுக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துமஸ் காலங்களிலே பொருத்தனையோடு கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு கொடுக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை எங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு உதவி செய்யும். நன்மையினால், கிருபையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய திருச்சபை இன்னும் வளர்ந்து வருவதற்கு உதவி செய்யும். நன்மையான ஈவுகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படியாக செய்யும். பாதுகாத்துக்கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அனைவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த அனைவர்களுக்கு ஆண்டவராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுந்து 382வது பாடலை பாடுவோம். அப்பொழுது பாலர் ஞாயிற்கான காணிக்கைகளை நாளை கொண்டு படைக்கும்படியாக உங்களை கொண்டு வேண்டிக் கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை சேர்க்கப்படும். 282 382வது பாடல், பாலர் ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பாடிந்து போற்றும் என்று பாடல். Bye.
இப்போ ஜெபம் பண்ண கடவோம். காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு கிடைத்த நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை மட்டுமாக பாதுகாத்தால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசிரியரை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ ஆலயங்களிலே கிடைக்கல, ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உறவினர்களை கொடுத்திருக்கிறார், உடன் பிறந்தவர்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இன்னும் அப்பா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னது போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கடைமணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபை கூட இருக்கட்டும், உடைய அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதற்காக உழைத்த செபித்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. இதற்கு ஏற்ற பலனை கொடுக்க தகுந்த இந்த நாளில் கூட சில்வர் ஊழியத்தில் இருந்து ஆண்டவரே செய்தி கொடுத்து அன்பு ஜோசமன் அவர்களுக்காக செபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம், அவர் செய்கிற ஊழியத்துக்காக செபிக்கிறோம். அப்பா, இன்னும் இந்த சில்வர் ஊழியம் அநேகருக்கு பிரோஜனமாக காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆலயத்திலும் கூட ஆண்டவரை இருந்து செயல்படுகிற அந்த வாட்ஸ்அப் ஊழியங்களுக்காக, யூடியூப் ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. அந்த ஒரு நாளிலும் காலை வேளையிலே சமூகத்திலே வந்து நோக்கி பார்த்து துதித்த சோதரித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே ராஜா, அந்த நாளிலும் கூட அப்பா என்னென்ன நோக்கங்களோடு சமூகத்திலே சன்னிதானத்திலே வந்தார்கள் ஆண்டவரே. ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன் அப்ப அந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்து ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட அப்பா உடைய வேத வசனங்களை கேட்க வந்த பிள்ளைகளை அப்படியே நான் அனுப்பேன் என்றால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அப்பா நீ ஒவ்வொருவரையும் ஆத்மீக உணவினாலே அப்பா ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அதே போல அந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அந்த 2 மீனை 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் போஷிக்க ஆண்டவரே. மீதியான துணிக்கைகளை எடுக்க கிருபை செய்யுங்கப்பா. இதன் பிள்ளைகள் பந்தை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொன்னது போல இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற ஒரு பலன் என்று சொன்னது போல அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு 1000 கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளாக, ஞானம் உள்ள பிள்ளைகளாக, உண்மை உள்ள பிள்ளைகளாக, ஒரு ஈசாக்கை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியலை போல அப்பா நீ எழுந்து பயன்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் அதிகமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க என் தேவரை கிருபை செய்யுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய ஞாயிற்பள்ளி வகுப்புகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதை தொடர்ந்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. 1 30 60 100 பலன் கொடுக்க என் தேவனை நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட சிறுவ அப்பா முன்னாலே வந்து காணிக்கை படைத்தார் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசிரியரை ஆசீர்வதிங்கப்பா. பொருத்தனை காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், அப்பா ஆலய பராமரிப்பு காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய பிள்ளையை அப்பா உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்த அவளை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அன்பு கணவரை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய கிருபை பிரசனம் ஒவ்வொரு நாளும் கூட இருக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆராதனைகளை நடத்த இருக்கிற ஆண்டவரே அன்பு மகனுக்காக மகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே.
எல்லா காரியங்களையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுயித்திருக்க வச்சீங்கப்பா. அப்பா கடந்த வாரத்தில் கூட அப்பா திருமணம் முடிந்த அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரயாணங்களை வாய்க்கப்படுவீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பெற்றோர்களுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த நாளிலும் வெளியிடத்துல இருந்து அப்பா ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிரயாணங்களை வாய்க்கப்பட்டீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. அதே போல சொந்த இடத்துல இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா. அவனுடைய சம முச்சலிட்டும் ஆண்டவரே. திருமணம் முடிந்து வேலைக்காக ஆண்டவர் தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த கொரோனா இந்த கொள்ளை நோயில இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தப்பித்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தானியேலை தப்புவித்தீரே ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தப்புவிக்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களோடு கூட இருக்கப்பா. எங்கள் தேசத்தை விட்டு கொள்ளை நோயை மாற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் கொடிதானதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் அதிகமாக தேடி அப்பா அம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா இன்னும் எங்களுடைய ஆலயத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. கடமைக்காக நம்முடைய ஆலயத்தில் வரக்கூடாது ஆண்டவரே. உமக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு உறவை நீங்க கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசணும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உடைய வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இந்த வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணிமணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய ஆலயத்துக்கு புதிய ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே. ஆத்ம பாரத்தை தாங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் எங்களுடைய ஆலயம் கட்டப்பட்டது நோக்கம் ஆண்டவரை நிறைவேற வச்சீங்கப்பா. பாடல் குழுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை பொறுப்பை நடத்துகிற அந்த ஐயோடு கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு சொல்லிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் வந்து பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிங்கப்பா. நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற குடும்பங்களிலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க தகப்பனே. கட்டளையிடுவீராக ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஞாபக சக்தியை கொடுங்கப்பா. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்னது போல கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னது போல அப்ப அப்படி சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல வாலிப பிள்ளைகளும் கூட அப்ப அந்த வாலிப பிராயத்துல தன்னை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ அப்பா கொடிய காலங்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. 15 நிமிடத்திற்கு ஒரு சிறு பெண் பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுடைய பிள்ளைகளை நீங்க தப்புவிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்ருவானவரின் கைக்கு இருந்து அப்ப நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மேன்மையை கொடுங்கப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. பிசினஸ் ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்கு பிசினஸ்க்கு வழி வாய்ப்புகளை திறந்து கொடுங்கப்பா. நம்முடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. திறந்த வாசல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அருள் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே அந்த கர்ப்பத்தை கணிக்காம சமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாஞ்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கொடுத்து நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்ப அப்படியே நீ செய்தீர் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட அவருடைய சந்ததியை அப்பா நீங்க அவருடைய பெயரை நீ பெருமைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற தெய்வக்கான நன்றி. கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஏற்ற நேற்று நல்ல விடுதலை தேவனை கட்டளை வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல என்னுடைய ஆலயத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக சமுதிரம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தாங்கப்பா. ஆலயத்தின் மெம்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்தின் உயர்வுக்காக மேன்மைக்கு அடுத்துக் கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் வாய்க்கப்பட்டுங்க ஆண்டவரே. வாய்க்கப்பட்டுங்க ஆண்டவரே. அப்ப என்ன காரியங்களுக்கு அந்த நாளில் சமூகத்துல ஜெபிக்கிறார்களோ எல்லாத்துக்கும் ஆண்டவர் இந்த நாளில் பதில் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொன்னீர் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா அம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்கள் செய்து உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி செல்ல வேண்டுமா
ஜெபமாய் ஜெபிக்கிறோம். துதியான மகிமையாமக்கே செலுத்துகிறோம். மீட்பை பாதுகாக்கிற அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோராய்க்கும் நம் அனைவரோடு கூட இப்பொழுது எப்பொழுது சதா காலத்துக்கு இருப்பதாக. கற்பித்தார் ஒளி வீசும் இந்த பாடலை நான் பாடுறேன். தேவ சமாதானத்தோட சென்று வர கடவோம். ஆமென். ஆமென். God bless you. Hallelujah. Hallelujah. Hallelujah.